வணக்கம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, குன்றத்தூர் எந்த அளவுக்கான டெவலப்மெண்ட்டாக இருக்குது, ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, குன்றத்தூர் அண்ட் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஒன் ஆஃப் தி ஹாட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட் சிட்டி அப்படிங்கிறது குன்றத்தூர் மாறிக்கிட்டே வருது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸும் குன்றத்தூரில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதோட டெவலப்மெண்ட்டை தான் கடைசி வரையும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் லேண்ட் லவராக இருக்கிறீங்க, லேண்டை வந்து இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அதுக்கான எனக்கு அறிவு வேணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியில் உங்கள் டவுட்டை கமெண்ட்லேயோ நேர்லேயோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ குன்றத்தூர் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போரூர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து ஃப்ளைஓவர்லேருந்து எல்லாமே வந்து போரூர் ஒரு நல்ல டெவலப்டு சிட்டியாக இருக்குது. பக்கத்தில் குரோம்பேட்டும் அப்படித்தான் பயங்கர டெவலப்டு சிட்டியாக தான் குரோம்பேட்டும் இருக்குது. அடுத்தது பல்லாவரம். குரோம்பேட் டெவலப்டு சிட்டி ப்ளஸ் க்ரௌடட் சிட்டின்னே சொல்லலாம். பல்லாவரம் இப்போ நாளுக்கு நாள் வளர்ந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் சிட்டியாக மாறிடுச்சு. அதனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் ஸ்மார்ட் சாய்ஸாக ஸோ குன்றத்தூர் பக்கம் போகலாம் அப்படின்ட்டு சொல்லி டிசைட் பண்ணி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் குன்றத்தூர் பக்கம் போகும்போது நீங்கள் திரும்ப நல்லா பார்த்துக்கணும், அங்கே வந்து ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான சில இடங்களும் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஏமாற்றுதலையும் மாட்டிக்காமல் டீட்டெயில்டாக நீங்கள் பிளேஸை செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். சில இடங்கள் வந்து ஒரு அரசுக்கு சொந்தமான இடங்கள் இருக்குது, ஆராய்ச்சி மையத்துக்காக ரிசர்ச் சென்டருக்காக இருக்கிற இடத்த ஏமாற்றி விற்றாங்க அப்படிங்கிற நிறைய கேஸுகளும் இருக்குது. ஜமீன் பல்லாபுரத்துலாம் அந்த மாதிரி நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் நீங்கள் மாட்டிக்கூடாது. அதனால் தெளிவாக லீகல் மட்டும் செக் பண்ணிடுங்க. ஸோ குன்றத்தூர் ஏர்போர்ட்டுக்கு நிறையா சொந்தம் இருக்கிற இடங்களும் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் ஃபஸ்ட்டு லீகலை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனால் இன்வெஸ்டர்ஸ் குன்றத்தூரை பார்க்குறாங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி குன்றத்தூர் வந்து ஒரு சாதாரண அவுட்டர் ஏரியாவாக இருந்தது. சரி, இப்போ அப்படி இருக்குதா அப்படின்னா இல்லை, இப்போ வந்து அது ஒரு சிட்டியாக மாறிக்கிட்டே இருக்குது. குன்றத்தூர் முருகன் கோவில் ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு கோவிலாக இருக்குது. யார் வந்தாலும் குன்றத்தூர் போய் அந்த முருகரை பார்க்குறக்கு அந்த மாதிரி நாளுக்கு நாள் அந்த இடத்துல டிராஃபிக் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸோ நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே லேண்ட் வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும். சில ரீசன்ஸ்னால அந்த இடம் ஏன் டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். போரூர் பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு ரீசன், ஏர்போர்ட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரீசன், பல்லாவரத்தோட நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பூந்தமல்லி கனெக்டிவிட்டியும் அங்கே பக்கத்துலேயே கிடைக்குது. அவுட்டர் ரிங் ரோடோட ஆக்சஸும் அந்த இடத்துல கிடைக்குது. சென்னையோட அர்பன் அப்படியே லைட்டாக எக்ஸ்பேன்ஷன் வந்து எங்கே வெஸ்ட் சைடு மூவ் ஆகிறதும் ஒன் ஆஃப் தி ரீசனாக இருக்குது. ஸோ இதில் நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வெஸ்ட் சென்னையில் போரூர் மெச்சூர் மார்க்கெட், பூந்தமல்லி டிரான்சிஷன் மார்க்கெட், குன்றத்தூர் எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு இந்த இடங்களை குறிப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி கனெக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குன்றத்தூரை சுற்றி பல கனெக்டிவிட்டி இருக்குது. போரூர் இருக்குது, பல்லாவரம் இருக்குது, பூந்தமல்லி இருக்குது, ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குது, ஓஆர்ஆர் காரிடர் கனெக்டிவிட்டியும் இருக்குது. இதனால் நாளுக்கு நாள் அந்த இடத்துல டிமாண்டு நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குதுங்கிறது எல்லாருமே பார்க்குறோம். நிறைய ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குன்றத்தூர் சிட்டியை டார்கெட் பண்ண ஆரம்பித்து ஸோ அந்த இடத்துல எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. மிக முக்கியமாக எங்கேயோ இருந்து அவுட்டர்லேருந்து உள்ள சிட்டிக்குள்ளே வராமல் ஜஸ்ட்டு குன்றத்தூர்லேருந்து தான் நம்ம வரோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நிறையா கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிளாட்ஸுமே கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப அங்கே இன்வெஸ்டர்ஸோட மூவும் அந்த சைடு நோக்கியே தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு அந்த ரியல் எஸ்டேட்டில் சேல்ஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குன்றத்தூரில் இது மெட்ரோ கனெக்ஷன் வரப்போகுது, மெட்ரோ பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு. இல்லை, பூந்தமல்லி போரூரில் மெட்ரோ கனெக்ஷன் வருது, ஆனால் குன்றத்தூரில் வருதா இல்லையான்னு கேட்டால் கிடையாது, குன்றத்தூரில் இல்லை. நியர்பை ஸ்டேஜஸ்ன்னு வேணால் ஏதாவது பக்கத்தில் சொல்லலாமே ஒழிய டைரெக்டாக குன்றத்தூருக்கு இல்லை. ஆனால் நிறைய ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குன்றத்தூரில் மெட்ரோ வரும் ஃப்யூச்சரில் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு அப்நார்மலாக ஒரு ப்ரைஸை வந்து ஹைக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் டெப்த் அனாலிசிஸ் எடுத்துகிட்டு விசாரிச்சுட்டு ஸோ லொக்கேஷனோட இந்த இடம் எவ்வளோக்கு போகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு லீகல் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் அப்படிங்கிறது சேவ் பண்ண முடியும். சரி, குன்றத்தூர் வந்து இப்போதைக்கு போரூர் அளவு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆனால் பிகமிங் போரூர் அப்படின்னே சொல்லலாம்.
ஏன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது குன்றத்தூரில் சிட்டிக்கு நடுவில். அப்படிங்கிறப்ப எல்லாருமே அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டியாகவே. ஸோ இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸும் நிறைய சிஎன்சி இண்டஸ்ட்ரீஸ்லாம் குன்றத்தூர் சுற்றி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியா. இன்வெஸ்டர் சாய்ஸ் நல்ல சாய்ஸா அப்படின்னா சூப்பரான சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது நல்ல சாய்ஸ் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. ஸோ அது இல்லாமல் பக்கத்தில் பல்லாவரம் மாதிரி ஒரு பெரிய சிட்டி, ஸோ போரூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிறப்ப கனெக்டிவிட்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்கேருந்து கிளாம்பாக்கமும் ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால ஒரு சென்னையோட ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ப்ளஸ் அந்த இடத்துல. ஸோ இன்வெஸ்டர் சாய்ஸாக கண்டிப்பாக வாங்கலாமான்னா 100% வாங்கலாம் அப்படிங்கிறதா நம்மளோட ஃபைனல் வெர்டிக்ட். நம்ம சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடியது எங்கேயும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நம்ம ஒரு இடமோ வீடோ நிலமோ வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற காசு மட்டும் போதாது, அதுக்கான அறிவும் தேவை. அந்த அறிவை தான் இந்த லேண்ட் டீல்ஸ் சேனலில் கொட்டி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு எங்களோட பேசணும்னு நினச்சா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.